ஸ்ரீமத் பாகவதம் 138ஆம் பகுதி. கண்ணா, எல்லையில்லா பரம்பொருளே, உன் கருணைக்கு மிக்க நன்றி என்று தழுதழுத்தார்கள். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனையும் பலராம சுவாமியையும் வாழ்த்தி ஆசீர்வதித்தார்கள். இருவரும் மீண்டும் மதுராபுரிக்கு வந்து சேர்ந்தார்கள். கல்வியில் சிறந்தவர்களாக, ஆயுத பயிற்சியில் திறமையானவர்களாக, சாஸ்திரங்களை உணர்ந்தவர்களாக திரும்பிய மகன்களை கண்டு தந்தை வசுதேவரும் அன்னை தேவகியும் மனமகிழ்ந்து போனார்கள். தாய் தந்தையருக்கு சந்தோஷத்தை தந்த கிருஷ்ணன் தொலை தூரத்தில் தன்னையே நினைத்து ஏங்கிக் கொண்டிருக்கும் ஜீவன்களை நினைத்து பார்க்கவும் தவறவில்லை. பிருந்தாவனத்தில் நந்தகோபனும் அன்னை யசோதையும் கோபியர்களும் தன்னுடைய பிரிவால் வருந்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது ஒருபுறம் இருக்க, அஸ்தினாபுரத்தில் அத்தை குந்தியும் தன்னையே நினைத்து கொண்டு ஏதோ வேதனையில் தவித்து கொண்டிருக்கிறாள் என்று அவனுக்கு தெரிந்தது. விருஷ்ணி வம்சத்து மந்திரியான உத்தவரை பிருந்தாவனத்திற்கும் அக்ரூரரை அஸ்தினாபுரத்திற்கும் தன் சார்பாக அனுப்பி வைத்தான் கண்ணன். உத்தவர் பிருந்தாவனத்திற்கு சென்றார். நந்தகோபனும் அன்னை யசோதையும் கண்ணனின் நினைவாகவே துயரத்தில் ஆழ்ந்திருப்பதை கண்டார். அவர்களுக்கு ஆறுதல் கூறினார். நந்தகோபரே, கண்ணனை சிறு வயது முதல் வளர்த்து வரும் பாக்கியம் பெற்றவர் தாங்கள். உங்களை கண்டதிலேயே நான் பாக்கியம் பெற்றேன். பகவான் நாராயணரின் அவதாரமான பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் விரைவிலேயே இங்கு தங்களை காண இங்கு வருவார். தங்களிடமும் அன்னை யசோதையிடமும் இதை தெரிவிக்க கூறினார். தங்களின் நலனையும் கண்டறிந்து வரும்படி என்னை அனுப்பி வைத்தார் என்று ஆறுதல் கூறி நந்தகோபரிடமும் அன்னை யசோதையிடமும் கண்ணனின் பால்ய லீலைகளை கேட்டு கேட்டு பரவசமானார். நந்தகோபரின் இல்ல வாசலில் தேர் நிற்பதை கண்டதும் கண்ணனை அழைத்து போன அக்ரூரர்தான் மீண்டும் கண்ணனை கொண்டு விட வந்திருக்கிறாரோ என்கிற ஆவலுடன் பிருந்தாவன கோபியர்கள் அனைவரும் அங்கு வந்து சூழ்ந்து கொண்டனர். கண்ணன் வரவில்லை என்பது அறிந்து ஏமாற்றமடைந்தனர். கண்ணனின் தூதுவராக உத்தவர் வந்திருக்கிறார் என்று தெரிந்ததும் அவரிடம் தங்கள் மன குமுறலை வெளிப்படுத்தினார்கள். 138ஆம் பகுதி நிறைவடைந்தது.